இந்த சரோஜா சாமானிக்கு சாங் இருக்குல்ல, அந்த சாங் போது வந்து ஜெய் வந்து ஆக்சுவலி எல்லாருமே ஒரு ஒரு பாட்டுல ஒருத்தவங்க நடுவில் நின்று ஆடுவாங்க. ஜெய் வந்து அழுதான். அருண் தாக்கஸ்க்கு 2 ஸ்டாக்கஸ், சிவாக்கு யாரோ சாங் நடுவில் நிற்கிற ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அழுதான். அப்புறமா வந்து ஒரு இடத்துல விழுதுன்னு அவன் பின்னாடி போய் நின்றுட்டு, ஆனா அந்த பாட்டுல வந்து முன்னாடி வராத 2 பேர் வந்து சிவாவும் பிரேம்ஜியும் தான். ஏன்னா அவங்க ஆட நல்லா வரும். அதனால வந்து சரோஜா சாமானிகள் அவங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே விட்டு கொடுத்தாங்க. இப்போ அஜித் சார் வந்து ஒரு பாலிசி வச்சிருக்காரு, அவருடைய படங்கள் அவருடைய ப்ரொமோஷன்ஸ் அவர் பண்ண மாட்டாரு அப்படின்னு அவருக்குன்னு சில பவுண்டரிஸ் வச்சிருக்காரு. முதல்ல நான் கூட அது கொஞ்சம் விமர்சனம்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் லேட்டா பார்த்தா அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப் அந்த முதல் அன்னைக்கு அப்படி கொடுக்குது அவங்களுக்கு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம லேட்டா ரியலைஸ் பண்ணேன். பட் இன்னைக்கு அஜித் சாரோட ஓப்பனிங் பெரிய காரணம் அவர் அவைலபிலிட்டி ஒன்லி ஆன் ஸ்கிரீன்ஸ் அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல் பாலிசி. பட் அதை அவர் எங்க எடுத்தாருன்னா அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்து எடுத்தார். உள்ள வர அன்னைக்கு அதை செஞ்சீங்கன்னா நீங்க யாருக்குமே தெரியாம போடுவீங்க. அதை வந்து நிறைய பேர் புரிஞ்ச ரைட் சென்ஸ்ல புரிஞ்சுங்க. யாரையும் திட்டுறதுக்காக நான் சொல்ல, அது செய்யலாம். மார்க்கெட் ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஓப்பனிங் வரும்போது அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கான விஷயமா அதை எடுத்துக்கலாம். அது ஒரு ஒண்டர்ஃபுல் விஷயம் அஜித் சார் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எதுலையும் எங்கேயுமே அந்த ஃப்ரேம் பாக்கணும்னா நீ தேட்டர்ல வந்து என் ஸ்கிரீன்ல பாருன்ற பாலிசி கரெக்ட். பட் அது ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து நம்ம செய்யணும். அது சில பேர் ரொம்ப அட்வான்ஸாவே அவரா நினைச்சு கூடாது. அவர் தான், அவருக்கு அப்புறம் யாருமே இல்லை. அவருக்கு வர்றதுக்கு ரொம்ப வருஷம் அதுக்கு போராடணும், செய்யணும். அது ஒரு சின்ன ஒரு தம்பிகளுக்கு அட்வைஸ் ஆகும், ஒரு நல்ல செய்தியாகவும் சொல்லிக்குவாங்க. அப்படியே எடுத்துக்கங்க. ஆக்சுவலா நான் சொல்றேன் பண்றதுக்கு இல்ல, என் தம்பி தான் அவனும் வரணும், இன்னும் வளரணும். வெங்கட் பிரபு வந்து சொன்னார்ல, எனக்கு சாங்கல அழுதானே, அந்த வெங்கட் பிரபு வந்து அதை சொல்லக்கூடாது. வேலையை இருக்கணும், வரணும். இல்ல இந்த ஸ்டேஜுக்கு இப்போ யுவன் வரணும். நம்ம தெரிஞ்ச வருஷம் இந்த ஸ்டேஜுக்கு இப்போ யுவன் வரணும். இது வந்தாதான் யுவன் வராது ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு பக்ரீத் வீட்டுல கொண்டாடி எல்லாம் முடிச்சு வரணும். ஆக்சுவலி வந்து இங்க ஜெய் தேவையில்லை. எனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க இங்க வந்து. நான் ஒருவேளை ஜெய் வச்சு சோலோ படம் எடுத்து தான் நான் கண்டிப்பா ஏதாவது யோசிக்கலாம். இங்க நிறைய பேர் ஹீரோ பிரேம்ஜி இதுக்கு ஜெயிக்கு இந்த மேடை தேவை. அதான் நான் சொல்ல வர்றது. அவர் வராது அவங்கவுங்க இஷ்டம். அவங்கள போடலாமா வேணாலும் தயாரிப்பாளர் இஷ்டம். தயாரிப்பாளர் தான் முடிவு பண்ணணும். போட்டுட்டு ஏன் வேதனை பண்ணணும். பட் இந்த படத்துக்கு தேவையில்லைன்றது ஒரு பிரபு சொன்னது அருமையான விஷயம். இந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் ஜெயிக்கு தேவையில்லை. ஸ்டேஜ் எல்லாம் தான் வளரணும். இந்த மாதிரி ஒரு சென்னை 28 இருந்தாலும் மூஞ்சி தெரிஞ்சு இல்ல, கான்ட்ரவர்சிக்காக இல்ல, ஒரு நல்ல அட்வைஸ். வேற எதாவது அவனை எங்க வீட்டுக்குள்ளதான் அவன் திருந்துவான், சரியா வருவான். வேற ஏதாவது கேள்வி இருந்தா போயிடலாம், இல்லைன்னா யுவனுக்கு ஃபோன் பண்ணி போடுறது.